டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பீகாரில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் வாக்காளர் பெயர் பட்டியல் சேர்ப்பு நடைபெற்று வருகிறது. சிக்கல் என்னவென்றால் பாட்னா போன்ற நகரங்களில் ஆதார் அட்டையை அதிகாரிகள் அடையாள சான்றாக எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் கிராமப்புறங்களில் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். எனவே இது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புதன்கிழமை நிலவரப்படி பதிவு செய்யப்பட்ட 7.89 கோடி வாக்காளர்களில் 57% பேர் தங்கள் கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க அல்லது திருத்த 11 வகையான ஆவணங்களை பட்டியலிட்டுள்ளது. இந்த 11 ஆவணங்களில் ஆதார் அட்டை சேர்க்கப்படவில்லை. இருப்பினும் சில இடங்களில் ஆதார் அட்டை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பீகாரிலும் பாட்னா போன்ற நகர்ப்புற பகுதிகளில் ஆதார் அட்டை அல்லது ரேஷன் கார்டு நகல் காண்பிக்கப்பட்டால் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருப்பது உறுதி செய்யப்படுகிறது. ஆனால் இதே நடைமுறை பீகாரின் கிராமப்புறங்களில் பின்பற்றப்படுவதில்லை. மிக குறிப்பாக சீமாஞ்சல் பகுதியில் ஆதார் அட்டையை அடையாள சான்றாக அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ள மறுத்துள்ளனர். இதற்கு மாறாக பிறப்பு சான்றிதழ், சாதி சான்றிதழ் அல்லது பட்டா மாதிரியான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த பாகுபாடு? கிராம மக்களுக்கும் சீமாஞ்சல் பகுதியில் உள்ள மக்களுக்கு மட்டும் ஏன் ஆவணங்களை சரிபார்ப்பதில் இந்த அளவுக்கு பாரபட்சம் என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன. பீகார் மாநிலத்தின் சீமாஞ்சல் பகுதிதான் மிகவும் பின்தங்கிய பகுதியாகும். சீமாஞ்சல் என்பது பூர்ணியா, கட்டிஹார், ஆராரியா, கிஷன்கஞ்சு உள்ளிட்ட பகுதிகளில் இது உள்ளடக்கி இருக்கிறது. இந்த பகுதிகள் மேற்கு வங்காளம் மற்றும் நேபாளத்துடன் சர்வதேச எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. இந்த பகுதியில் குறிப்பிடத்தக்க அளவில் முஸ்லிம் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறார்கள். சாலை வசதி, போக்குவரத்து, சுகாதார வசதிகள் மற்றும் கல்வி வசதிகள் போன்ற அடிப்படை வசதிகளின் பற்றாக்குறை இங்கு அதிகமாக காணப்படுகிறது. இஸ்லாமிய மக்கள் அதிகமாக இருப்பதால் மத்திய அரசு இந்த மக்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து கழற்றிவிட பார்க்கிறது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. ஆனால் இங்குள்ள மக்கள் சிலர் வங்க தேசத்திலிருந்து ஊடுருவியர்களாக இருக்கலாம் என்று பாஜக அச்சம் தெரிவிக்கின்றனர். என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.